शङ्करांश भूम शङ्करार्यपीठसद्गुरून् शुद्धसत्त्वभासुरान् सुवर्त्मनीतभूसुरान् सर्वभूतसौख्यदान् क्षमाकरान् यतीश्वरान्। शिवशक्त्या युक्तो यदि भवति शक्तप्रभवितम् न चेदेवं देवो न खलु कुशलस्पन्दितुमपि अतः त्वामाराध्याम् हरिहरविरिञ्चादिभिरपि प्रणन्तुम् स्तोतुम् वा कथम् अगरपुण्यः प्रभवति. அது வரைக்கும் பார்த்திருக்கோம். இன்னைக்கு பார்க்க வேண்டியதான ஸ்லோகம். குருத்வம் விஸ்தாரம் क्षितिधरपतिः பார்வதி நிஜாதே நிதம்பாதே ஆச்சித்ய வைஹரண ரூபேண நிததே அத்தஸ்தே விஸ்தீர்ணாம் குருரய மாசேஷாம் வசுமதி நிதம்ப பிராக்பாரஹ தகயதி லகுத்வம் நயதி ச. குருத்வம் விஸ்தாரம் क्षितिधरपतिः பார்வதி நிஜாதே நிதம்பாதே ஆச்சித்ய வை ஹரண ரூபேண நிததே அதஸ்தே விஸ்தீர்ணஹ குருஹு அயமசேஷாம் வசுமதி நிதம்ப பிராக்பாரஹ தகயதி லகுத்வம் நயதி ச. தலையிலிருந்து அம்பாளுடைய ஒரு வடிவத்தினுடைய பாகமாக வர்ணித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கார். போன தடவை இடை வரைக்கும் பார்த்தோம். இப்ப அதற்கு கீழே இருக்கக்கூடியதாக பார்த்தோம். ஸ்ரீமத் வாக்பவ கூடைக ஸ்வரூப முகபஞ்சா கண்டாத கடி பர்யந்த மத்திய கூட ஸ்வரூபிணி சக்தி கூட்டைகதா பண்ண கடி அதோபாகதாரிணி. கடிக்கு அதோபாகமாக இருக்கக்கூடிய விஷயங்களை இப்பொழுது மூணாவது கூட்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா மந்திரத்தினுடைய விசாரமானது ஆரம்பிக்கிறது. மூணாவது கூட்டத்தினுடைய சக்தி கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதா அது. எப்படி பண்றார்? அம்பாளுடைய சௌந்தரியங்களை வர்ணித்துக் கொண்டே வந்து கொண்டிருக்கார். அது எப்படி அலை போல இருக்கக்கூடியது. அம்பாளுடைய சௌந்தரியத்தை நாம தெரிஞ்சுட்டா என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கு ஒரு சுகத்தையும் மன நிம்மதியும் கொடுக்கக்கூடியதான ஒரு உபாசனையாக இருக்கிறது. அம்பாளை எல்லாம் இப்படி தாயாக தன்னுடைய தாயை இப்படி எல்லாம் பார்த்தோமே ஆனால், அழகாக பார்த்தோமானால், அந்த எல்லாருக்கும் அந்த பாலை குடிச்சு அந்த அம்மா மேல இருக்கக்கூடிய ஆசை இருக்கிற காரணத்தினால அம்மா என்றாலே ஒரு தனி ஒரு அட்டாச்மெண்ட் வருது. அது மட்டும் இல்ல, இந்த அம்பாளான உலகத்துக்கே அம்பாளாக இருந்து போற காரணத்தினால் இவள் நமக்கு மோட்சத்தையும் கொடுக்கக்கூடியவளாக இருக்கின்ற காரணத்தினால இப்ப என்னாச்சு அப்படின்னாக்க, இந்த அம்பாளுக்கு அதனுடைய அழகை வர்ணிக்கும் பொழுது நம்மளுடைய மனசும் இல்லையா, அதனால குதூகலமாக அதுல ஈடுபடுகிறது. அது மட்டும் இல்ல, ஒவ்வொரு மந்திரமும் இங்க ஒரு ஸ்லோகமும் மந்திரமாக கருதப்படுகிறது. அந்த மந்திரத்தை நாம உச்சரித்ததான பலனும் இங்கே வருகிறது அப்படின்னு இந்த இடத்துல என்ன பண்ண, பார்வதி ஆனவனுடைய அப்பா ஹிமவான், நம்ம எல்லாரும் தெரியும், ஹிமவானுடைய புத்திரியாக இருக்கக்கூடிய பார்வதி, அவளுக்கும் பரமசிவனுக்கும் கல்யாணம் ஆச்சு. கல்யாணம் விவாகம் முடிஞ்சது. விவாகத்துல நீங்க பாத்தீங்கன்னா திருமண மேடை இருக்கு. அந்த இடத்துல நிறைய பிராமணாலாம் உட்கார்ந்து இருக்கா, எல்லாம் உட்கார்ந்து இருக்கு. ஹிமவான் என்ன பண்ற, ராஜாவும் இல்லையோ, அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய பொண்ணுக்காக நிறைய சீதனங்கள் எல்லாம் கொடுக்கிறார். ஸ்ரீதனம் அப்படின்னு பேரு. ஸ்ரீதனம் கொடுத்து அனுப்புறது. ஒரு பொண்ணு அனுப்பும் பொழுது அப்பா அம்மா அது கூட ஸ்ரீதனத்தை கொடுத்தாங்க. மகாலட்சுமியினுடைய தனத்தை கொடுத்து அனுப்புறா மாதிரி அம்பாளையே கொடுத்து அனுப்புறா அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்து வந்ததுதான் சீதனம் அப்படின்னா சீர்வரிசை அப்படின்னு சீதனங்கள் கொடுத்து அனுப்புறது அப்படின்னு அம்பாளுக்கு சீதனம் கொடுத்தார். அக்னி அருகில எல்லா பிராமணாளுக்கும் முன்னாடி இந்த காரியமானது அவர் அளிக்கிறார். அந்த ஸ்ரீதனத்தை அளிக்கக்கூடியது எவ்வளவு பெரிய விஷயம் அப்படின்னு. ஸ்ரீதனம் இங்க கல்யாணம் யாருக்கு? அம்பாளுக்கு. யாரு கல்யாணம் பண்ணிக்கிறார்? பரமசிவன். இங்க உட்கார்ந்து இருக்கவாள் யாரு? ப்ரஹஸ்பதி முதலியான இந்திராதி தேவர்கள் எல்லாம் உட்கார்ந்து பௌரோகித்யம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கும்பொழுது அந்த சீதனத்தை 4 பேருக்கு, அது படாடோபம் இல்லாம, தம்பம் இல்லாம, கர்ப்பம் இல்லாம, அது ரொம்ப மறைச்சபடி யாரும் அறியாதபடி இல்லையா, அது அப்படி கொடுக்கறாராம். அப்படி கொடுக்கற மாதிரி இருக்கிறது அம்பாளுடைய இடுப்பின் கீழே இருக்கக்கூடிய
அந்த பகுதியானது எப்படி இருக்குன்னா, அவர் எப்படி அந்த ஹிமவானவர் அந்த இமயமலைக்கு கீழே இருக்கக்கூடிய தாழ்வரையிலிருந்து இருக்கக்கூடிய தன்னுடைய சீதனங்களை எல்லாம் அம்பாளுக்கு கொடுத்தமிச்சாரோ, அதை ரொம்ப பெருசாக கொடுத்தமிச்சிருக்கார். கடினமான விஷயங்களை தான் கொடுத்தமிச்சிருக்கார். ஆனா அதெல்லாம் தெரியாதபடி அப்படி அமைந்திருக்கிறது அம்பாளுடைய இடுப்புக்கு கீழ் பகுதியானது, பின்பகுதியானது அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்குன்னா, பார்த்தா பூமிய லேசாக சிறிதாக செய்வச்சது போல அவ்வளவு பெரிய கடினமான விஷயமானது. அது எப்படி இருக்கு, இப்போ அம்பாளுக்கு குத்தமிச்சதுன்னா அது லேசா ஆயிடுச்சு, சின்னதா ஆயிடுச்சு இல்லையா. இப்படி கனமான பருத்த இந்த பூமியை இலக்காரம் பண்ற மாதிரி அம்பாளுடைய இடுப்பு பகுதியானது இருக்கு அப்படின்னு ஒரு ரசமாக இவர் எடுத்து சொல்லியிருக்கார். இது அந்த இதெல்லாம் சொல்லும் பொழுது மகிஷாசுர வதத்துல ஹிமவான் வாகனம் சிம்மம் ரத்னானி விவிதானிச்ச அப்படின்னு சொல்லி இது பித்ரா அப்பாவுனால கொடுக்கப்பட்டதாக அங்க சொல்லியிருக்கு இல்லையா. அந்த மாதிரி ஆனந்தகிரி என்ன சொல்றார், இப்படி அம்பாள் தேவி மகாத்மியத்துல சொன்ன மந்திரங்கள் மூலமாக அம்பாளுக்கு சீதனம் கொடுத்தா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கார். அத கோபால சுந்தரிகாரர் என்ன சொல்றார், லக்ஷ்மியே ஸ்ரீதனம், லக்ஷ்மியே விஷ்ணுக்கு கொடுத்தாருன்னு சொல்ற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னார். இப்ப அந்த ஸ்லோகத்திலேயே பார்க்கலாம். பார்வதி அப்படின்னு முதல் லைன்லயே வந்துருக்கு. அதனால ஹே பார்வதி ஷிதிதரபதி குருத்வம் விஸ்தாரம். ஷிதிதரம் அப்படின்னாக்க இந்த பூமியை தரித்துக் கொண்டிருக்கக்கூடியது மலைகள். இது ஒரு விஷயம் ஏற்கனவே நம்ம அடிக்கடி பார்த்திருக்கோம். இன்னொரு தடவை ஞாபகப்படுத்திப்போம். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பூமி தான் மலையை தாங்கிறதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம சாஸ்திரங்கள் மலைகள் தான் பூமியை தாங்கிறது அப்படின்னு தாங்கிறது. இமயமலை தான் இந்த பூமியை விழாம தாங்கி கொண்டு இருக்கிறது. அதனால ஷிதி அப்படின்னாக்க பூமி, அதை தரித்து கொண்டு இருக்கக்கூடியது, சிதிதரமாக இருக்கக்கூடியது மலைகள். அந்த மலைகளுக்கெல்லாம் பகி ரொம்ப வசதியான நாயகனாக இருக்கக்கூடியவர் என்ன, அவர் ஹிமயமலை இல்லையா. அவர் பர்வதங்கள்லயே ரொம்ப வசதியாக கருதப்படுவது இமய பர்வதம். அந்த இமய பர்வதமாக இருக்கக்கூடிய அந்த ராஜா, அந்த இமய பர்வதத்துக்கு ராஜாவாக இருக்கக்கூடிய ஹிமவான் அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அவருடைய அவருடைய நிலங்கள்லாம் எப்படி இருக்கும், மலைக்கு கீழே இருக்கக்கூடியதெல்லாம் எல்லாம் விஸ்தாரமாக இருக்கும். கடின தன்மையோடும் அது எப்படி இருக்கும், விரிந்து பறந்த தன்மையோட இருக்கும். குருத்துவம் விஸ்தாரம், அது வெயிட்டா இருக்கும் இல்லையா. ஹிமவானுடைய கொடுக்கக்கூடிய பொருள்கள்லாம் எப்படி இருக்கும், மலைகள்லாம் எப்படி இருக்கும், வெயிட்டாக இருக்கும். அது மட்டும் இல்ல விஸ்தாரமாகவும் இருக்கும். அப்படின்னாக்க கடின விரிந்து பறந்த தன்மையாகவும் இருக்கும். அவர் என்ன பண்ணார், நிஜாத் நிதம்பாத், அவருடைய நிஜாத் அப்படின்னா ஸ்வகியாத் அப்படின்னு இருக்கும், தன்னுடையது, தன்னுடையதாக இருக்கக்கூடிய நிதம்ப பிரதேசத்துல இருக்கக்கூடிய தனக்கு கீழே தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடியதான் தாழ்வரை இல்லையா. தன்னுடைய தாழ்வான பகுதியிலிருந்து நிஜாத் நிதம்பாத் ஆச்சித்ய அதெல்லாம் எடுத்து அம்பாளுக்கு துவயி ஹரண ரூபேன நிதனே, உன்னை அழைத்து கொண்டு துவயி ஹரண ரூபேன துவயி ஸ்ரீதன ரூபேன. அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு போகும்போது ஒரு தந்தையானவர் அவ சௌக்கியமா இருக்கணும்னு அவளுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாம் கொடுத்து திரிப்பெல்லாம் பண்ணி கொடுத்து போற இடத்துல எப்படி இருக்கணுமா அப்படின்னு போறாள் இல்லையா. அப்படி சீதனங்களை எல்லாம் கொடுத்தாராம். கொடுக்கும் பொழுது அதஹா குரு விஸ்தீர்ணத்தே அயம் நிதம்ப பிராக்பாரஹா, அப்படி அம்பாளுடைய இடுப்பு பகுதியினாவது பருத்து பறந்து இருக்கக்கூடியது. அது எப்படி இருக்கு, நிதம்ப பிராக்பாரஹா, இடுப்புக்கு கீழே பாரத்தை சுமப்பற மாதிரி இருக்கக்கூடிய பின்பகுதியானது அதேஷாம் வசுமதீம், இந்த பூமி முழுவதையும் ஒன்னா சேர்ந்து தகயதி, அது என்ன பண்றது, மறைக்கிறது. அது மட்டும் இல்ல, அது மறைச்சதாகவும் இருக்கிறது. அந்த பகுதியில லகுத்துவம் நயதி, லகுவாகவும் இருக்கிறது அப்படின்னார். மலையரசனானவன் தன் மகளுக்கு திருமண பரிசாக கடினத்தன்மையோடும் விசாலத்தன்மையோடும் இருக்கக்கூடியவைகள் எல்லாம் சீதனமாக கொடுத்தார். அந்த சீதனம் கொடுத்தது அம்பாளுடைய இடைவெளிக்கு கீழே இருக்கக்கூடிய பின்பகுதியாக அது அமைந்தது.
அதனால பறந்து விரிந்த இந்த பூமி மறைக்கப்பட்டதோடு தேவியின் பின்பகுதியை நோக்கும் போது ரொம்பவும் லகுவாக ஆகிவிட்டது போல தோணுகிறது அப்படின்னு சொன்னார். இது என்ன இப்படி ஒரு உபாசனை இருக்கான இருக்கு. ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்துல இப்படி ஒரு உபாசனை இருக்கு. இப்படி அம்பாளை யார் தியானிக்கிறார்களோ அவர்கள் தான் சக்கரவர்த்தியாக ஆக முடியும். இந்த பூமி முழுக்க ஆளக்கூடியதாக ஆக வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள்லாம் இதை என்ன பண்றாங்க, இப்படி உபாசனை பண்ணிக்கிறார்கள். இப்படி உபாசனை பண்ண சக்கரவர்த்தியாக சார்வபௌமனாக ஆகும், சர்வ பூமிக்கும் அதிபதியாக ஆக வேண்டும். ராஜாக்கள்லாம் இந்த உபாசனையை பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட ராஜ உபாசனையாக இது அமைந்திருக்கிறது. குருத்துவம் அப்படின்னாக்க கௌரவம் அப்படின்னு அர்த்தம். விஸ்தாரம் அப்படின்னாக்க பறந்து இருக்கக்கூடியது. க்ஷிதிதரபதிஹி அப்படின்னாக்க பூமியை தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய மலைகள், அந்த பர்வதங்களுக்கு பத்தியாக இருக்கக்கூடியவர். ஹிமயமலை ஹிமயமலைகளுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் ஹிமவான். பார்வதி, ஹே பார்வதி அப்படின்னு தனியா எடுத்தோம். பார்வதி நிஜாத்து ஸ்வகீயாத்து, தன்னுடைய பொண்ணுக்கு சீதனமாக. நிதம்பாத், நிதம்ப பிரதேசம், கீழே தாழ்வான பகுதி, தாழ்வரையிலிருந்து எடுத்து கொடுத்தார் அவர். அதெல்லாம் எப்படி இருக்கு? நிதம்பாத் ஆச்சித்யா, அதை எடுத்து பொய் அப்படின்னாக்க பவத்யாம் இல்லையா, அம்பாளுக்காக. ஹரண ரூபேன ஸ்ரீதன ரூபேன இல்லையா, ஸ்ரீதன ரூபேன நிததே சமர்ப்பித்தவான் அப்படின்னு அர்த்தம். இப்படியாக இது எப்படி இந்த ஸ்ரீதனத்தை கொடுத்தார்? அக்னிம் அதிகிருத்திய தத்தம் அப்படின்னு எழுதினார் லட்சுமிதரர். இது அக்னியின் முன்னாடி சாட்சியாக இருந்து கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்த சீதனமாக இது அமைகிறது. இப்படி சமர்ப்பணம் பண்ணிட்டு ஆகையினால அதஹா தே விஸ்தீர்ணஹா குரு அயம் அசேஷாம் வசுமதி. அதனால இந்த குருவாக அப்படின்னாக்க, குருனாக்க லகு, குரு லகுனாக்க ரொம்ப தக்கையா இருக்கிறது, லகுவாக இருக்கிறது. குருனாக்க கடினமாக இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் விஸ்தீர்ணம், குருத்துவம் விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த பகுதி மாதிரியே அம்பாளுடைய இடுப்பின் பின்பக்கமும் குருவாகவும் விஸ்தீர்ணமாகவும் தே அயம். அது எங்க? நிதம்ப நிதம்பஹா பிராக் பாரஹா, நிதம்ப பிராக் பாரஹா அப்படின்னா நிதம்ப அதிசய பாரஹா அப்படின்னு சொன்னார். இப்படி நிதம்பமா அதிசயமாக இருக்கக்கூடியது. அது எப்படி இருக்குன்னா, அந்த பகுதியானது அசேஷாம் வசுமதீம், வசுமதீம் இந்த பிருத்திவி, இந்த பூமி முழுக்கியும் அசேஷமாக அப்படின்னா முழுக்கியும், பூமி முழுக்கியும் ஸ்தகயதி மறைத்து கொடுத்தார். அது மாத்திரம் இல்ல, அது லகுத்துவம் நயதிச்ச, அது மறைக்கப்பட்டதாகவும் இருக்கு, லேசாகவும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அம்பாவுடைய உபாசனையை இப்படி அவர் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. இதனுடைய பிரயோஜனம் என்ன? இந்த பூமி முழுவதும் ஆளக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஆறுது. இதுக்கு பிரயோக சாஸ்திரத்துல மேலும் 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 அவர் வாழ்வார்கள் இல்லையா. அப்படி உயர்ந்து உயர்ந்து போகக்கூடிய இந்த உபாசனை பண்றவர்களுடைய வாழ்க்கையை பாத்தீங்கன்னாக்க சாதாரண நிலையிலிருந்து மேல 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 உயரக்கூடியதான ஒரு அருமையான ஒரு வாழ்க்கையானது அமையப்பெறுவதற்கு காரணமாக இருக்கு. ஆகையினால இந்த ஸ்தோத்திரத்தை என்ன பண்ணோம், ஒரு தங்க தகட்டுல எழுதி நெய் விளக்க முன்னாடி வச்சு அதை என்ன பண்ணோம், தென்கிழக்கு சவுத் ஈஸ்ட்ல முகமாக உட்கார்ந்து இத 1000 தடவை 16 நாளைக்கு தொடர்ந்து ஜபம் பண்ணி அந்த ரட்சையாக அதை கட்டிக்கொண்டு ஒவ்வொரு நாளும் தேனு பாயசம் உளுந்து வடை நைவேத்தியம் பண்ணி கொண்டு வந்தால் இந்த உலகையே ஆளக்கூடியதாகவும் ஆகும். வீட்டுல ஏதாவது அக்னி பயம் இருந்தது ஆனால் இல்லையா, அக்னினால திடீர்னு வீட்டுல ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஃபயர்னால ஒரு பயம் இருந்தது ஆனால் அது எல்லாம் போகிவிடுமா. அதற்காகத்தான் இந்த ஸ்லோகமானது எழுதப்பட்டது அப்படின்னு இதுல சீக்கிரம். அதை எப்படி அந்த தங்க தட்டுல எழுதணும் அப்படின்னாக்கா, ஹ்ரீம் அப்படின்னு எழுதி, ஹ்ரீம் அப்படின்னு எழுதி தென்கிழக்கா உட்கார்ந்து விளக்க வச்சு 1000 எண்ணிக்கையில 16 நாளைக்கு தொடர்ந்து ஜபம் செய்து அதை கட்டிக்கொண்டு நைவேத்தியம் தேனு பாயசம் உளுந்து வடை நைவேத்தியம் பண்ணோமே ஆனால் இவர்களுக்கு அக்னி பயம் நீங்கவிடும். அது மட்டும் இல்ல, மேலும் 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 வாழ்க்கையில ஒரு சக்தியான காரியங்கள்லாம் இவர்களுக்கு நடைபெறும் என்பதற்காக
மந்திரபூர்வமாக எழுதப்பட்டதான ஒரு ஸ்லோகம் இது. இந்த ஸ்லோகத்துக்கு ஒப்பாக அபிராமி அந்தாதியில ஒரு பாடல் இருக்கு. 83வது பாடல். விரவும் புதுமலரிட்டு நின் பாத விரை கமலம் இரவும் பகலும் அறைஞ்சவல்லார் இமையோர் எவரும் பரவும் பதமும் ஐராவதமும் பகீரதீயும் உறவும் குலிசமும் கற்பகாவும் உடையவரே. விசேஷமான பலனை கொடுக்க இந்த ஸ்லோகத்துக்கு ஒப்பாக இருக்கக்கூடியது அபிராமி. இதனுடைய என்ன பலன் அப்படின்னாக்கா, ரொம்ப கஷ்டப்பட்டு 100 யாகங்கள் பண்ணாதான் இந்திர பதவியானது ஒருவன் அடைய முடியும் இல்லையா? அப்படின்னாக்கா எவ்வளவு கஷ்டப்படணும், எவ்வளவு ஜென்மாக்கள் இருந்த எல்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி அது விசேஷமா பண்ணி எல்லாரையும் ஜெயிச்சுட்டு வந்து 100 யாகங்களும் பண்ணாதான் எல்லா நம்ம சோமசம்ஸ்தைகள் எவ்வளவோ சொல்லி இருக்கு. பாக யஜ்யங்கள் 7, அவிதி யஜ்யங்கள் இருக்கு, சோம யாகங்கள் 7 இருக்கு, சர்வத்தோம முக்கம்னு அதுக்கு மேல இருக்கக்கூடிய யாகங்கள். இந்த மாதிரி 100 தடவை இது எல்லாத்தையும் பண்ணிட்டே ஒருத்தன் வந்தானா, ஜென்மால அவன் பண்ணி வந்தானா அவன் சொர்க்கலோகத்துக்கு போகும் பொழுது அவனுக்கு இந்திர பதவியானது கிடைக்கிறது. அந்த பதவியை கொடுக்கக்கூடியவள் அம்பாளுடைய உபாசனை. அப்படின்றதுக்காக அபிராமி பட்ட ரொம்ப விசேஷமா எழுதுறார். விரவும் புதுமலர் விட்டு, விரவும் அப்படின்னா மனம் இல்லையா, வாசனை எங்கும் பரப்பக்கூடியதான புது மலர்களை அம்பாளுக்கு காலில் போட்டு நின் பாத விரை கமலம். விரவம்னு சொன்னா மனம்னு சொன்ன, விரை கமலம்னா வாசனையோட இருக்கக்கூடிய உங்களுடைய பாத தாமரை. நின் பாத விரை கமலம் அப்படின்னா நறுமணம் ஓங்க இருக்கக்கூடிய உங்களுடைய தாமரை திருவடிகளை இவர்கள் என்ன பண்ணுகிறார்கள், இந்த தேவர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, இரவும் பகலும் இறைஞ்சவல்லார். இரவும் பகலும் பூஜிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்க. தேவர்கள் ஏன் சொன்னீங்கன்னா இமையோர் எவரும் அப்படின்னு நாங்க போட்டிருக்காரு. இமைக்காதவர்கள் யாரு? தேவர்கள் தானே. கண்ணிமைக்காதவர் இல்லையா? கண்ணிமைத்தலால் அடிகள் காசியில் போயினான்னு மலையந்தி எப்படி கண்டுபிடிச்சா? நிஜம் தானே. இவர்கள் என்னடா 5 பேர் உட்கார்ந்துருக்காங்க, நலன மாதிரியே உட்கார்ந்துருக்காரு, யாருக்கு மாலை போடுறதுன்னு தெரியல, எல்லாரும் வெறுமா உட்கார்ந்துருக்காரு. அக்னி ஆசைப்படுறார், வருணன் ஆசைப்படுறார், யமன் ஆசைப்படுறார், எல்லாரும் அங்க வந்து சுயம்பரத்துல உட்கார்ந்துருக்காங்க. உடனே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. ரொம்ப இன்டெலிஜென்ட் லேடி இல்லையா மலையந்தி அப்படின்னு பார்த்து அந்த ஏற்கனவே ஒரு ஹிண்ட் கொடுத்தது. தேவர்கள்லாம் போட்டி போட்டு உன்னை கல்யாணம் பண்றதுக்கு வந்திருக்காங்க, பி கேர்ஃபுல்னு அந்த நலன் ஒரு தூது அமிச்சான் அந்த ஹம்சபக்ஷிக்கு. அந்த ஹம்சபக்ஷி வேற ஹிண்ட் கொடுத்துருக்கு, தேவர்கள்லாம் வருவாங்க, பி கேர்ஃபுல். நலன மாதிரியே இருக்கக்கூடிய சக்தி அவர்கள். நீ பூலோகத்து அரசர்கள் எல்லாம் விட நலன் வசத்தின்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. உன்னுடைய இன்டெலிஜென்ஸுக்கு நீ கண்டுபிடிச்சு மாலையை போட்டுருவ சுயம்பரத்துல. ஆனா தேவர்கள் அதே மாதிரி வந்தா ஜாகிரதான்னார அவளுக்கு புரிஞ்சிடுச்சு, தமயந்திக்கு புரிஞ்சு இப்படி பார்த்துட்டே வந்தா மாலை போடுறதுக்கு. வந்த உடனே பார்த்தா ஒரே மாதிரி அழகா ஒரு 6 பேர் உட்கார்ந்துருக்காங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது நலன அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சா. அப்படி பார்த்தா ஒரு நிமிஷம் அப்சர்வ் பண்ண. அவளுக்கு டைம் இல்ல மாலை போடுறதுக்கு வரா. கண் இமைக்கிறதான்னு செக் பண்ணான். யாருக்கு கண் இமைச்சதோ அவனை கண்டுபிடிச்சா. அடுத்தது காலை பார்த்தான். காசியினில் தோய்தலால், காசினாக்கா பூமி, பூமியில கால் படுறதான்னு பார்த்தா ஒருத்தருக்கு தான் கால் படுது. டக்குன்னு போய் அந்த நலனுக்கு அந்த மாலையை போட்டார் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அதனால இமையோர் எவரும், இமைக்காதவர்கள் அப்படின்னு சொன்னா தேவர்கள். பரவும் பதமும், அது என்ன பரவும் பதம்னா புகழ்கள் இல்லையா. பரவும் அப்படின்னாக்க அப்படி புகழ்கின்ற ஒரு பதத்தை அடைவார்கள். இப்படி அம்பாளை உபாசனை பண்ணு இந்த தேவர்களே பண்ணக்கூடிய அந்த அம்பாளை, அந்த பாத நறுமணமாக இருக்கக்கூடிய அந்த தாமரை திருவடிகளை மனமிக்க மலர்களால யாரு இரவும் பகலும் இறைஞ்சுவாரோ அப்படின்னா வழிபடுவார்களோ அவர்களுடைய புகழ் இல்லையா. அது மட்டுமல்ல, அவர்கள் நல்ல பதவி, பதமும் ஐராவதமும், அவர்களுக்கு ஐராவதமே கிடைக்கும். இந்திரனுக்கு தான் ஐராவதம் கிடைக்குமான, இவாளுக்கும் ஐராவதம் போன்ற யானைகள் முதலிய எல்லாம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பகீரதியும் இப்படி இருக்கக்கூடிய பகீரதியும், அது கங்கை மாதிரி இவருக்கு செல்வங்கள் கிடைக்கும். புறவும் குலிசமும், வலிமையோடு இருக்கக்கூடிய வஜ்ராயுதம். அதுக்கப்புறம் என்ன, கற்பகாவும் இல்லையா, தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கற்பக விருட்சங்கள்லாம் இருக்கக்கூடியதான ஒரு செல்வமும்
உடையவரே இவர் இந்திரன் மாதிரி பலனாக 100 யாகம் பண்ண பலனாக ஜென்மாந்தரத்துல இதையெல்லாம் இந்த தடவை அம்பாள் பூஜையை பண்ணக்கூடியவன். உண்மையாக அம்பாள் பூஜையை புது மலரோட அம்பாளுடைய பாத கமலத்துல இரவும் பகலும் தேவர்கள் எப்படி பண்றார்களோ அப்படி பண்ணானே. ஆனால் இவனுக்கு புகழ் வரும், நல்ல பதவி வரும், ஐராவதம் வரும், கங்கை வரும், அப்புறம் வலிமை வரும், வஜ்ராயுதம் வரும், நினைத்ததெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக கடலும் வந்து இப்படி உடையவராக இந்திரனை போன்ற ஒரு நிலையை இவரும் இந்திரனாக ஆவான். 100 யாகம் பண்ணாதான் இந்திரனாகும், இவர்களும் இந்திரனாக ஆவார்கள் அப்படின்னு அபிராமி பெட்டி போட்டுக்கார். இப்படி அம்பாள் உபாசனையே அம்பாளுக்கு சீதனமாக கொடுத்ததாகவும் அம்பாளுடைய வடிவங்களை உபாசனை பண்ணுவதனாலையும் பேரும் புகழும் செல்வமும், அது மட்டுமில்ல தேவலோகத்துல இந்திர பதவியே இவர்களுக்கு ஜென்மாந்தரத்துல கிடைக்கும். இந்த ஜென்மால நீங்க பண்ண அடுத்த ஜென்மால மேபி யூ வில் பி அம்பிகா அமராவதியில போய் அங்க உட்கார்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி எழுதியிருக்காரு. ரொம்ப வசதியான ஒரு ஸ்லோகத்தை பார்த்தோம்.